Assalamualaikum and hi friends, welcome back to Sweet Escape Dreams. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். So guys, நம்ம சேனல்ல ஹெல்தியான ரெசிபிஸ் and இன்ட்ரஸ்டிங்கான vlogs வந்துகிட்டே இருக்கு. மிஸ் பண்ணாம இருக்க நான் Sweet Escape Dreams சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துறோம். பச்சரிசி அப்படிங்கும்போது நம்ம பிரியாணிக்கு செய்யற பச்சரிசி எடுத்துக்கலாம். இல்லனா நம்ம ரேஷன் கடையில கொடுப்பாங்களா அது கூட நம்ம எடுத்துக்கலாம். அளவுக்கு அரிசிக்கு அரை அளவுக்கு பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட்ல வச்சு லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி இருக்கு பாருங்க. ஸோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் குறைவா தான் செய்யணும். ஸோ அதனால நம்ம ஒரு 6.5 கப் இல்லை 7 கப் கூட தாராளமாக ஆட் பண்ணி செய்யலாங்க. பண்ணிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா அளவு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ் கட்டனா செக் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2 கையளவு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊசிலாம் இருக்கும்ல, ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம துவரம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் தான். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. அதிகமாக டைம் எடுக்காது. கட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். பருப்பு ஒரு விசில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க 5 நிமிஷம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இடத்துல நம்ம பொங்கல்கார தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கோம். 2 குழிக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக துருவி இருக்க இஞ்சி 1 டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக வறுத்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் சேர்க்காம கீ மட்டுமே சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. வெண்பொங்கல் ரெசிபி செய்யும் போது கீயோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போங்க. ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப அழகா வெந்து வந்திருக்கு பாருங்க. பொங்கலுக்காக நம்ம வேக வச்ச பச்சரிசி இருக்கு பாருங்க. பச்சரிசி பாசி பருப்பும் ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு அழகாக வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பொங்கல் ரொம்ப குறைவாக இருந்ததாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் விரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டான அளவில் தான் தண்ணி வச்சுருந்தோம். நம்ம வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கலாங்க. எதுக்காக நான் குறைவாக வைக்க சொன்னேன்னா தண்ணி பொங்கி மேலே வந்துடும். ஸோ அதனால நம்ம கரெக்டான ரேஷியோவில் வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதுலேயே குக்கர்லேயே ஆட் பண்ணி நம்ம நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா குலைவாக வந்துடுங்க. பொங்கல் குலைவாக இருந்ததாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் பெருங்காயம் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம்ல பச்சரிசி அதில் தான் சேர்த்துருக்கோம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோமா, அதனால ரொம்ப குலைவாக வந்துருச்சுங்க. பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தூள்லாம் நம்ம சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு மனமாக இருக்குங்க. பொங்கல் வாயில் வச்சோடனே நல்லா அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் தான். இதான் நமக்கு மெயினான ஒன்று. இதை நம்ம மறந்தாச்சு. அதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சுங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பொங்கல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கான மெயின் சைடிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் எப்படி செய்யலான்னு. ஸோ என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சாம்பார் ரெசிபி தான். நம்ம ஆல்ரெடி துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழவா வேக வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் ரேடிஷ் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்த்துருக்கோம். இது என்னென்னா சாம்பார் பொடி இருக்குது பாருங்கள். அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணாமல் இந்த சாம்பார் மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் நான் ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துட்டு ஒரு ஆவி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம பொங்கல் செய்யறதுக்காக எடுத்திருந்த பேன் இருக்கு பாருங்க. அதுலயே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இருக்கு பாருங்க. ஸோ அதான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடய நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். தனித்தனியாக வதக்கி செய்யலாம். நம்ம கொஞ்சம் அவசரமா செய்யணும்னா இந்த மாதிரி கூட செய்யலாங்க. இதோட கன்வீனியன்ட் தான். ஸோ நம்ம
நம்ம வந்து ரொம்ப அதிகமாக செய்யல, கம்மியாக தான் செய்கிறோம். அவசர சாம்பார்னா இதாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இதில் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கோம், கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதில் நம்ம வந்து இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால காரம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தாளிப்பில். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மாங்காய் மீன்ஸ் ஒட்டு மாங்காய் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் அங்கங்கே துவரம்பருப்பு வந்து அடியில் ஒட்டி போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் அதிலே வடிகட்டி எடுத்துக்கலாம். குக்கரில் அங்கங்கே துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வடி தண்ணி அதிலே கரைச்சி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இப்போ இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மல்லி புதினா, சின்ன வெங்காயம், அந்த மாதிரி சேர்த்துருக்க சின்ன சின்ன சைஸில் ஒட்டு மாங்காய், இது எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. வெங்காயத்தை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இது வந்து குழம்புலேயே உங்களுக்கு வந்து அழகாக வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நம்ம வந்து நிறையா கீ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தாங்க நம்ம ஆட் பண்ணி எப்போவுமே நம்ம செய்வோம் குழம்பு செய்யும் போது. லாஸ்ட்டாக இதை மேலே வந்து மல்லி இலை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். தாளிப்பில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம செஞ்சிருந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 2 மினிட் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேர்த்து இந்த நெய் இருக்குது பாருங்கள். ஸோ உதயகிருஷ்ணா கீ, அதோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பொங்கல் செய்யும் போது பொங்கலுக்காக நம்ம வந்து சாம்பாரோ இல்லை தேங்காய் சட்னியோ செஞ்சு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாம்பார் செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இருக்காதுங்க, எல்லாத்தையும் காலி போயிடாங்க. சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. இப்போ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காய்கறி வச்சு ரொம்ப அழகாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம பொங்கலை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. லஞ்சுக்கு வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா பசி அந்த அளவுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு. ஸோ இந்த வெண்பொங்கலுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே வந்து டைஜஸ்ட் ஆகிடுங்க. ஸோ ஹெல்த்தியான ரெசிபி கூட. இந்த ரெசிபி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ பார்க்கும் போதே நல்லா இருக்கு பாருங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் எப்படிங்க செய்யாமல் இருக்க போறீங்க? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.